வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025. இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் ரிஷப ராசிக்குள் செல்கிறார். இன்று முழுவதும் அவர் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய ரோகிணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலம் பெற்ற சந்திரன் ராசிநாதனும் பார்ப்பது வருமானத்திற்கு சாதகமான பலன்கள், தொழில் ரீதியிலான விஷயங்களிலும் பேசி ஜெயித்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். இது பொருளாதாரத்திற்கு சிறப்பாகவும் ஆரோக்கியத்திற்கு சிறிது அதிக கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு அக்கறையான பலனாகவும் இது இருக்கிறது. சுகஸ்தானாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு பாதக வீட்டில் அமர்ந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும் இருப்பது கண்டிப்பாக உணவு வகையிலும் தேவையில்லாதவர்களோடு வாக்குவாதம் செய்யக்கூடிய வகையிலும் பேச்சில் சற்று நீங்க எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல பலன்கள். இன்று பிரயாணங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் இவர்களுக்கு நல்ல விஷயங்களாக அமைவது, எடுத்துக்கொள்வது பிரயாணங்களால் நல்ல மகிழ்ச்சியும் ஒரு வளர்ச்சியும் ஏற்படும். அடுத்தது ரிஷபராசிக்கு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் தன் வீட்டிற்கு பாதகத்தில் இருப்பதும், அந்த சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி ஒரு சிக்கலான கிரகநிலையாக காட்டுகிறது. ரொம்ப நீங்க பயப்படாமல் அவரவர் சூழலுக்கு ஏற்றாற் போல ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வதும், தேவையில்லாத உணவுகளை தவிர்ப்பது, தேவையில்லாத சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சூழலை நீங்கள் மனதில் அதே குழப்பத்தை தவிர்ப்பது, இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் சற்று அதிக எச்சரிக்கை உங்களுக்கு உதவும். ஆனால் தொழில் பணி ரீதியிலான நல்ல வளர்ச்சிகளும் பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான நிலையும் இவர்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியை காட்டுகிறது. அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுனத்திற்கு சுயசாரத்தில் சந்திரன் 12இல் இருப்பது கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்கள்னு பார்த்தால் பணி ரீதியிலான வெளிநாட்டு பிரயாணங்கள் ரீதியிலாக மேன்மை, குடும்பஸ்தானம் ரீதியிலாக கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே இவர்களுக்கு நன்மை அளிக்கும். தனித்த குருவாக உச்சம் பெற்ற குருவாக இருப்பது, வாழ்க்கை துணைக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு அழுத்தம், அவங்களுக்கு சூழலுக்கு ஏற்றாற் போல, அவங்க வயதிற்கு ஏற்றாற் போல மிதுனத்தின் வாழ்க்கை துணைக்கு ஒரு சிரமமான காலகட்டம். அவங்களுடைய மன ஆரோக்கியத்தை நீங்க சரியாக புரிந்து கொண்டு விட்டு கொடுப்பது ஒரு பாதுகாப்பான குடும்ப வாழ்க்கையை மிதுனத்திற்கு கொடுக்கும். இன்றைய சந்திரனுடைய அமைப்பும் ரொம்ப அதிகமாக குடும்பஸ்தானத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, அவங்கள சரியாக நீங்க அனுசரித்து விட்டு கொடுத்து போவது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இவங்களுக்கும் பணி தொழில் ரீதியிலான மேன்மைகளும் நல்ல ஒரு முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல ஒரு பொருளாதாரத்திற்கு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் எல்லாமே இவங்களுக்கு நல்ல பலன்களாக இருக்கிறது. அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசிநாதனும் பாதகஸ்தானத்தில் சுயசாரத்தில் இருப்பது பிடிவாதத்தை தவிர்த்து மனதில் இன்று ஏற்படக்கூடிய எண்ணங்களில் சற்று அதிக எச்சரிக்கையாக இருப்பது, தனியாக முடிவுகளை எடுத்து விடாமல் கொஞ்சம் நீங்க நிதானமாக 1-2 பேரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நினைத்த காரியம் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பாசிட்டிவான ஒரு வளர்ச்சியான நிலை இன்று ஏற்படும். இதை தேவையில்லாத ஒரு உற்சாகத்தோடு தப்பான முடிவுகளாக எடுத்து விடாமல் நல்ல விஷயத்திற்கு இன்று பயன்படுத்தி கொள்வது கடகத்திற்கு மேன்மை அளிக்கும். பணிக்கான, தொழிலுக்கான, குழந்தைகளுடைய திருமணம் தொடர்பான எல்லா விஷயங்களும் கடகத்திற்கு ஒரு மேன்மையான ஒரு அமைப்பாக இன்று சந்திரனுடைய நிலை இவர்களுக்கு இருக்கிறது. அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகள், தொழிலுக்கான முதலீடுகளுக்காக சில விரயங்கள், சில சுப விரயங்கள் இது போன்று நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல மருத்துவ விரயங்களும் ஏற்படலாம். கண்டிப்பாக திருமண வாழ்வில் ஓரளவிற்கு கணவன் மனைவி இருவருமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது நல்ல பலன்கள். ஆனாலும் முயற்சிகளுக்கு மேன்மை, நினைத்த காரியம் ஜெயிக்கும். ஓரளவிற்கு முன்னர் இருந்த சிக்கலான சூழலில் இருந்து கொஞ்சம் ஒரு மன மகிழ்ச்சியான காலகட்டத்தில் சிம்ம ராசி நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சுயசாரத்தில் இருப்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நல்ல கிரக நிலைன்னு சொல்லலாம். திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனாலும் பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. குடும்பத்திற்கான சில விரயங்களை தவிர்க்க முடியாத சூழலாக கன்னி ராசிக்கு அதிகம் காட்டப்படுகிறது. குடும்பத்திற்கான சில விரயங்களை தவிர்க்க முடியாத நிலை இருப்பதனால் விரயங்களில் சற்று கவனமாக இருப்பது பாதுகாப்பு. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம். தொழில் ரீதியிலான விஷயங்களில் சில
சில அலைச்சல்கள், பணிச்சுமை கொஞ்சம் கடினமாக உணரக்கூடிய நிலையாக இருக்கலாம். இருந்தாலும் பேச்சிலும் பணி செய்யக்கூடிய இடத்தில் கொஞ்சம் பொறுமையாக செல்வதும் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் தொழில் வருமானம் என்று திருப்தியாக இருக்கும். பணி ரீதியிலான விஷயங்களிலும் செய்யக்கூடிய உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பில்ட் ஆகி கொண்டே இருக்கக்கூடிய நல்ல நிலையாகவே காட்டப்படுகிறது. ஓய்வெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் சுயசாரத்தில் இருப்பது, 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் 12இல் இருப்பது கண்டிப்பாக திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இருவருமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பு. தொடர்ந்து இவர்களுக்கு இந்த 4ஆம் வீட்டில் உள்ள ராகுவுடைய நீண்ட நாள் அமர்வு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பலன்களை நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருப்பதனால் நம்ம இதை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சுக்கிரனுடைய அமர்வும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய நிலையை காட்டுகிறது. மற்ற நிலையில் இவங்களுக்கு பணி ரீதியிலான பெரிய வளர்ச்சி, ஒரு திருப்தியான வருமானம், தொழில் ரீதியிலான மேன்மைகள், புதிய முதலீடுகள், தொழில் வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப நல்ல சிறப்பான நிலை. தொடர்ந்து குழந்தைகளிடமும் விருச்சிக ராசி பொறுமையாக போவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சுயசாரத்தில் இருப்பது கண்டிப்பாக பணி ரீதியிலான விஷயங்களுக்கு மேன்மையாக இருக்கும். சில பணிச்சுமையும் அதிகமாக இருக்கலாம், அலைச்சல்களாக இருக்கும், பிரயாணமாக இருக்கலாம். ஆனால் இன்று வாக்குவாதம் செய்தால் தேவையில்லாத உற்சாகமாக அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஒரு தேவையில்லாத எதிரித்தன்மைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்பவர்களும் சற்று பொறுமையாக செல்வது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் சின்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் அட்டென்டிவாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நீங்கள் இருவருமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய பலத்தோடு இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக திருமண வாழ்வில் சற்று பொறுமையை கொடுக்க வேண்டிய நிலை. அந்த 7ஆம் வீட்டிற்குரிய சந்திரன் பாதக வீட்டில் இருப்பதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை சில பிடிவாதத்தை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும். அவங்க பிடிவாதமாக இருந்தாலும் நீங்களும் பிடிவாதம் பிடிக்காமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ஒரு நல்ல நிலை. இருவருக்கும் 11th ஹவுஸ் பலமாக இருப்பதனால் கண்டிப்பாக ஈகோ கிளாஷ் ஏற்படாமல் அனுசரித்து செல்வது மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். ஓரளவிற்கு தொழில் லாபமும் பணி வளர்ச்சியும் ரொம்ப நல்ல ஒரு வருமானத்தை தொடர்ந்து கொடுப்பது நல்ல பலன்கள். ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவி இருவரும் கண்டிப்பாக அனுசரித்து செல்வதும் இருவருடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வதும் ரொம்ப முக்கியமான பலன். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எப்பொழுதுமே 6க்குடையவராக இருந்து ஆரோக்கியத்தில் அதீதமான ஒரு சின்ன அலட்சியத்தினால் அடுத்த கட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலையாக ஒரு சிலருக்கு இருக்கலாம். தசாபுத்திகளும் இது போன்ற நிலை இருக்கும் பொழுது மட்டுமே இது நடக்கும். கோச்சாரத்தில் ஒவ்வொரு மாதமும் இது போன்ற அமைப்பில் வரும் பொழுது கும்பராசி எல்லோருக்கும் இந்த பலன்களை இது கொடுத்து விடாது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஆரோக்கிய பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடல்நிலையை அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் சரியாக பார்த்து கொள்வது நல்ல பலன்கள். பணியிடத்திலும் சற்று அலட்சியம் இல்லாமல் நீங்க ஒரு சின்சியராக பணியில் இருப்பது, தேவையில்லாமல் பேச்சை தவிர்ப்பது, உங்களுடைய வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்வது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பது இதெல்லாமே ஒரு நல்ல பலன்கள். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சந்திரன் வீட்டில் உள்ள குரு கிரகமும் அந்த சந்திரன் அந்த வீட்டிற்கு பாதகத்தில் ஆட்சியாக இருப்பதும் உச்சமாக இருப்பதும் ஏதோ ஒரு குழந்தைகளை நினைத்து இல்லைனா காதல் தொடர்பான நண்பர்களுக்கு அந்த விஷயங்களே காதலான விஷயங்களாக இருக்கலாம். இல்லைனா பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள், ஏதாவது ஒரு மன அழுத்தம், ஒரு தேவையில்லாத ஒரு ஓவர் திங்கிங் அதனால் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கலாம். தொடர்ந்து மன அழுத்தத்தை தவிர்த்துவிட்டு விநாயகர் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு செய்துவிட்டு உங்களோட வேலைகளை சின்சியராக செய்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். சிறிது பணியிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு பணியை பாதுகாத்து கொள்ள உதவும். நன்றி நண்பர்களே. இதுதான் 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 வெள்ளிக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.